பெஞ்சல் புயல் எதிரொலியால் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் கிடங்கல் ஏரி நிரம்பி நாகலாபுரம் குடியிருப்புக்குள் ஏரி நீர் புகுந்ததால் மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கலிஃப் அப்துல்லா. வணக்கம் கலிஃப் அப்துல்லா, இந்த ஏரி நீர் வீடுகளுக்குள் புகுந்ததால எத்தனை வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கு, எத்தனை நாட்களா இந்த பாதிப்பு இருக்கு? வணக்கம். வங்கக்கடலில் உருவாகிய பெஞ்சல் புயல் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் முழுவதுமே கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் கடந்த 3 நாட்களாக கனமழை மற்றும் மிதமான மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் திண்டிவனத்தில் 37 சென்டிமீட்டரும், மயிலத்தில் 50 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் கிடங்கல் ஏரி அமைந்துள்ளது. இந்த ஏரியை சுற்றி சுமார் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த நிலையில் தொடர் கனமழை காரணமாக கிடங்கல் ஏரி நிரம்பியதால் உபரி நீர் அதனை சுற்றியுள்ள பகுதிக்குள் புகுந்தது. இதனால் அப்பகுதியில் உள்ள பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் சென்றுள்ளாகியுள்ளனர். இந்த நிலையில் அந்த பகுதியில் அருகே உள்ள நாகலாபுரம் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் தொடர் கனமழை பெய்ததால் அந்த பகுதிக்குள் மழை நீர் புகுந்தது. இதனால் கடும் அவதி அடைந்து வருகின்றனர். மேலும் அத்தியாவசியங்களுக்கு தேவையான பொருட்கள் கூட வாங்க முடியாமல் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்தனர். மேலும் நாகலாபுரம் பகுதியில் தொடர்ந்து 2வது நாளாக மழை நீர் வீடுகளுக்குள் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்துள்ளனர். தற்போது வரை கடந்த 48 மணி நேரம் மேலாகியும் தற்போது அந்த பகுதியில் மின்சாரம் இல்லாமல் பொதுமக்கள் கைக்குழந்தைகளுடன் சாலையில் காத்திருக்கின்றனர். மேலும் கிடங்கல் ஏரியில் முறையான கால்வாய் வசதி இல்லாததால் உபரி நீர் குடியிருப்பு பகுதிக்குள் சூழ்ந்தது. எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து வீடுகள் சூழ்ந்த மழைநீரை அப்புறப்படுத்த வேண்டும் என அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி.